Hello friends, நான் உங்களுடைய மஹிஜித். நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம் இஸ் மஹிஜித் மேக்கிங் ஃபியூச்சர். இது எல்லாமே என் கலெக்ஷன், சர்டிஃபிகேட், மெடல், ட்ராஃபி, நான் ஸ்கூலில் வாங்கி நிறைய இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் மேத்ஸ் பேஸ்டு அபாகஸ்லேருந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா நம்ம சர்க்கியூட் போர்டு யூஸ் பண்ணுவோம் ஃபார் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நார்மல் டயாட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எலக்ட்ரான், அப்போ இந்த சைடு ஹோல்ஸ் இருக்கும். இங்கிட்டு ஒயிட், இங்கிட்டு பிளாக் கலரில் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டு போகும்போது இந்த ஹோல்ஸ் கேப்சர் பண்ணிக்கிறோம். அப்போ தான் பார்ப்போம். இதோட ஹோல்ஸில் கரண்ட் கொடுத்தனா எலக்ட்ரான்ஸ் போகாது. ஜெனரல் டயோடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனால் ஓல்சோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டயோடுக்கு எல்லா சைடுமே சேமாக இருக்கும். ஆனால் ஜெனரல் டயோடுக்கு சென்டரில் மட்டும் தின்னாக இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் டயோடுக்கு இதில் ஒன் சைடில் தான் போக முடியும். இது ஒன் வே கண்டக்டிவிட்டி. ஆனால் ஜெனரல் டயோடுக்கு எந்த சைடில் கொடுக்க முடியலையோ அந்த சைடு 12 வால்ட் கொடுத்தா கொடுக்க முடியும். இப்போ நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணக்காண்டி ஒரு டயக்ராம் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் டயர்டு. என் டிராயிங் புரியுதான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன். இது பிளாக் கலர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் வே கண்டக்டிவிட்டி. இங்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஸ், பிளாக்லேருந்து ஒயிட் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பவர் கொடுக்கணும். இது ஆண்டோட், இது காத்தோட். இந்த நம்ம காத்தோட்லேருந்து ஆண்டோடுக்கு பவர் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட். இது பிஎன் ஜங்ஷன் உள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிஎன் ஜங்ஷன், இந்த ஆரஞ்சு கலரும் இந்த ப்ளூ கலரும். இங்கிட்டு இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ். பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர். இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கே ஆல்ரெடி இருக்க எலக்ட்ரான்ஸ் புஷ் பண்ணி இங்கிட்டு வரும். இங்கிட்டு வரும்போது ஹோல்ஸ் அதை கேப்சர் பண்ணும். நிறைய எலக்ட்ரான்ஸ்க்கு வரும்போது இது இங்கிட்டு வரும். அதே நான் டேரெக்டாக இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கே அனுப்பிச்சேன்னா அந்த ஹோல்ஸ் போய் அது கேப்சர் ஆகி இங்கிட்டு பவர் வராது. அதான் இந்த டயோடோட சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு இங்கே ஒரு லைன் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் எங்கே முடியுதோ அங்கே கேத்தோட். இந்த ட்ரையாங்கிள் எந்த சைடு பெருசாக இருக்கோ பேர் ஆண்ட்ராய்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி 2 பிக்சர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாயலோன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒன் வே வால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நான் வாட்டர் கொடுத்தேன்னா இங்கே டேப் ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இங்கிட்டிருந்து வாட்டர் கொடுத்தா டேப் க்ளோஸ் ஆகும். இதே இல்லை நம்ம ஒன் வே ரோலில் போகும்போது நம்ம கரெக்டாக போனோம்னா நம்ம போகலாம். அதே இல்லை ஒன் வேல ஆப்போசிட் வேல வந்தோம்னா லைசன்ஸ் போயிடும். இல்லை அந்த மாதிரி தான் சேம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபாஸ்ட் பண்ணி இந்த டயக்ராம் முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட் போர்டு மல்டிமீட்டர்லாம் தனி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டரும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டர் லைட்டுக்கெலாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் வச்சு எப்படி டயோட் செக் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சைடில் வச்சுக்கோங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே எம்ஏல தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வைக்கணும். காமனில் தான் பிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டயாட், ரெசிஸ்டர், டயாடு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். டயாட் குவான்டிட்டி மூணில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் எடுக்க போது டயாட் பவர் வருதான்னு செக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பவர் வராத சைடில் வச்சுருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்பர் எதுவும் சேஞ்ச் ஆகுதான்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இது ஒன் வே கண்டக்டிவிட்டி சைடில் இருக்குது. இப்போ நம்ம பிளாக் டூ இப்போ கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி மைனஸ் ப்ளஸ் வச்சுருந்தேன், இப்போ ப்ளஸில் மைனஸ் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பவர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜெனரல் டயோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவர் வருது ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம ஆப்போசிட் சைடில் போட்டிருந்தோம்னா இது வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது 12 வால்ட் கொடுத்தா தான் அந்த ஹோல்ஸில் உடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம போட்டது ரிவர்ஸ் பயாஸ். முன்னாடி நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ். இதில் ஒன்லி ஃபார்வர்டு பயாஸ் மட்டும் இருக்குது, ரிவர்ஸ் பயாஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இது ஆஃப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கரப்ட்ஸ் ஆகிடும் மல்டிமீட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜம்பர் வைஸ் வச்சு பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜெனரல் டயோட் வச்சு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ ஒர்க் ஆகிற சைட் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 12 வால்ட் பேட்டரியில் சொல்லிட்டு நான் 9 வால்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது ஒன் சைடு நான் ஜெனரல் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் லைட் எடி ஃப்ரெண்ட்ஸ். இதே நான் உங்களுக்காண்டி ஆப்போசிட் சைட்லேயும் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். டயர்ட் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக டயர்டில் அது வரை பெட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தப்பாக பெட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். இது ஒர்க் ஆகல ஃப்ரெண்ட். இவனை கரெக்டான சைடில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இன்ன வரைக்கும் ரிவர்ஸ் பயாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபார்வர்ட் பயாஸ் வைக்கிறோம். எல்லா பயாஸும் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த டயாடுக்கும் டயாடுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதுக்கு 12 வோல்ட் குடிச்சா இந்த ஹோல்ஸா பவரில் அதிகமாக எலக்ட்ரான் செல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதை புஷ் பண்ணி தள்ளிடும். ஆனால் இதில் வந்து எலக்ட்ரான் செல் சுத்தமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.